கார்த்தி தீபா சீரியல் மே 20 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம தீபா வந்துட்டு நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா கால் அட்டன் பண்ணி சொல்லு தீபா அப்படின்னு சொல்ல அதுக்கு தீபா சொல்கிறாங்க, எனக்கு திருமண நாள் வருது, அந்த விழாவை நல்லா கொண்டாடணும்னு அத்தை ஆசைப்பட்றாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அத்தை கூப்பிட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப தோழினா அது நீ மட்டும் தானே அம்மு, அதனால் நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்ல, அம்மு நான் கண்டிப்பாக வரேன் தீபா, ரொம்ப நாளாக உன் ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நீ அவரை பற்றி புகழ்ந்து சொல்லும் பொழுது எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா காலை கட் பண்ணத்தோட ரம்யாவோட அப்பா கேட்குறாரு, யார் ரம்யா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபா தான் கால் பண்ணா, தீபாவுக்கு கல்யாண நாள் வருதான், அதனால என்னைய இன்வைட் பண்ணியிருக்கா அப்படின்னு. அதுக்கு ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன் காதலுக்கு தீபா ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா, அதனால் நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாப்பா நான் கண்டிப்பாக போகணும், இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா அதுக்கு தீபாவும் ஒரு விதத்தில் காரணம் தான், அதனால் நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, தீபாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போ அப்படின்னு. ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு நேராக ரியா கால் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக மட்டும்தான் கால் பண்ணுவேன், என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அதுக்கு அந்த ரியா சொல்கிறாங்க, உனக்கு ஒன்று தெரியுமா, தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாண நாள் வருதான், அதுக்காக ஒரு விழா கொண்டாட போகிறாங்களாம் அப்படின்னு. அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த விழாவுக்கு கண்டிப்பாக அந்த ரம்யா வருவா, வந்தான்னா தீபாவும் கார்த்தியும் ஒன்றா நிற்கிறத பாப்பா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதுவும் ஒரு விதத்தில் நமக்கு கரெக்டு தான், ஏன்னா அதுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி வச்சோம்னா ரம்யா கண்டிப்பாக தீபாவை பழிவாங்க நினைப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா ஒரு திட்டத்தை ரியா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரியாவும் செம சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பார்ட்டிக்கான நேரமும் வருது. அப்போ நம்ம ரம்யா வந்துட்டு கையில் பொக்கியோட நம்ம தீபாவை பார்க்குறதுக்காக வராங்க. தீபாவும் கார்த்தியும் மேடையில் நிற்கிறாங்க. கார்த்தி தீபா கூட மேடையில் நிற்கிறத பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க ரம்யா. அப்போ ரம்யாவுக்கும் ஒன்றுமே புரியலை, இங்கே என்ன நடக்குது, கார்த்தி எப்படி தீபா பக்கத்தில் நிற்கிறான் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு ரியா வராங்க. நீங்கள் தானே ரம்யா மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் ஆனந்தோட ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, மேடம் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று பேசணுன்னு இருந்தேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, என்கிட்ட என்ன பேச போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, ஏன் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அபிராமி தான். அபிராமியால் தான் கார்த்தி வேறு வழி இல்லாமல் தீபாவை பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் கார்த்திக்கு சுத்தமாக அந்த தீபாவை பிடிக்கவே பிடிக்காது. 1 வருஷம் ஆகிட்டு ரெண்டு பேருக்கும் குழந்த இருக்கா, இல்லை அப்போ உங்களுக்கே புரியுமே அவங்க ரெண்டு பேருமே ஒத்துமையாக இல்லை அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் யாருன்னு தெரியாது எதுக்கு பொய் சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் தான் ஆனந்தோட ஒய்ஃப், இந்த வீட்டோட மூத்த மருமக, இந்த வீட்டில் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும். அந்த தீபா இந்த வீட்டுக்கு அத்துமீறி வந்தா, எப்படி கல்யாணம் பண்ணி வந்தா தெரியுமா, யாருக்குமே தெரியாமல் திருட்டுத்தனமாக வந்தா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபாவோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, எப்படி நடந்துச்சுன்னு தெரியும்ல, அப்புறம் எப்படி நீங்கள் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ கார்த்தியோட மனசில் கொஞ்சம் மாற்றம் தெரியுது. இவர் இப்போ ஒரு சின்ன தொழிலுக்கு வேலைக்கு போகிறாரு, அங்கே லேபராக ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தாராம், அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, நான் தான் கார்த்தியை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவர் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி வேலை பார்க்க வர்றது என்னுடைய கம்பெனிக்கு அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் தான் அந்த முதலாளி மேடமா, உங்களை தான் கார்த்தி விரும்புகிறாரு. இங்கே பாருங்கள் மேடம், அந்த கார்த்திக்கிட்டேருந்து
அந்த தீபா கிட்டேருந்து கார்த்தி எப்படியாவது காப்பாற்றுங்க, இல்லைன்னா கார்த்தியோட வாழ்க்கையே போயிடும், கார்த்தி ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்ல இதையெல்லாம் கேட்டுட்டு ரம்யா ஒரு செகண்ட் தீபாவை தப்பாக நினச்சிட்டாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் மட்டும் என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் கார்த்தியை காப்பாற்றிடுவேன் அந்த தீபா கிட்டேருந்து அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, அவ்வளோதானே மேடம், நான் ஒருத்தரோட நம்பர் கொடுக்குறேன், அவங்க கிட்டே கேட்டிங்கன்னா எல்லா ஐடியாவும் சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அது யார் அப்படின்னு கேட்க, அப்போ ரியா சொல்கிறாங்க, வேறு யார், இந்த வீட்டோட 2வது மருமக ஐஸ்வர்யா இருக்கால்ல, அவன் மேலே தப்பான ஒரு குற்றச்சாட்டை போட்டு அந்த தீபா அவளை வீட்டை விட்டு துரத்திட்டா. என்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பல வகையில் முயற்சி பண்ணான். ஆனால் ஆனந்த் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால அவளால் என்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியலை. அதனால் நீ என்ன பண்ணுறியன்னா கார்த்தி எப்படியாவது தீபா கிட்டேருந்து காப்பாற்று அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக மேடைக்கு போகிறாங்க. அங்கே கார்த்தி ரம்யாவை பார்த்துட்டு, மேடம் வாங்க மேடம் அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்போ நம்ம ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, உன்னை கண்டிப்பாக இந்த ராட்சசிக்கிட்டேருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. தீபா வந்து நேராக ரம்யாவை பார்த்து, வா ரம்யா, இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு காமிக்க கார்த்தி வந்து ரம்யாவுக்கு கை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. கார்த்தி அந்த கிஃப்ட்டை ரொம்ப சந்தோஷமாக, என்ன மேடம் கிஃப்டெல்லாம் அப்படின்னு சொல்ல, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நான் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் தீபாவுக்கும் அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு மேடையை விட்டு இறங்குறாங்க. அப்போ நம்ம தீபா நினைக்கிறாங்க, என்ன ரம்யாவோட முகத்தில் ரொம்ப பெரிய மாற்றம் இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு. ரம்யா வந்துட்டு நேராக டேபிளில் போய் உட்காடுறாங்க. அப்போ நம்ம தீபா இங்கேருந்து வராங்க. வந்துட்டு ரம்யா என்னாச்சு, உன் முகமே சரியில்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை தீபா அப்படின்னு. அப்போ தீபா நினைக்கிறாங்க, ஒருவேளை இவளுக்கும் அவள் ஆளுக்கும் ஏதாவது சண்டையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தீபா கேட்குறாங்க, என்னாச்சு உன் ஆளுக்கும் உனக்கும் பிரச்சனையா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, பிரச்சனையெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு பொண்ணு அவரை வந்து ஏமாத்துறதுக்கு பார்க்குறாலாம், அவளை என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அவரை யாருக்கும் விட்டு கொடுக்காத, எத்தனை பிரச்சனை நடந்தாலும் அவரை உன் கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும், அதை தான் தீபா நானும் பண்ண போகிறேன், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவரை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரம்யா தீபாட்ட சொல்கிறாங்க. தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ரம்யா கிட்ட ரியா வந்து உட்காடுறாங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, பாத்தியா கார்த்தி வெளியில் தான் பார்க்க சந்தோஷமாக இருக்கார், ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ வருத்தத்தை வச்சுருக்காரு, நீ தான் எப்படியாவது தீபா கிட்டேருந்து கார்த்தியை காப்பாற்றணும் அப்படின்னு. ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாட்ட சொல்லாமல் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ரம்யா நேராக வீட்டுக்கு போனதோட அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் இத்தனை நாள் ஒருத்தரை விரும்புகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னே, அவரை அந்த தீபா ஏமாற்றி வீட்டில் வச்சுருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. அம்மா ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்குமா, கல்யாணம் நடந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம போய் தலையிடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கு கார்த்தி எனக்கு தான் வேணும், கார்த்தியை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்க அப்பா ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருமா, கொஞ்சம் பார்த்து பேசு, ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு, கல்யாணம் ஆன பிறகு அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்பாங்க, அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா எனக்கு கார்த்தி வேணும், கார்த்தி இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், ஒன்று கார்த்தி எனக்கு கிடைக்கணும், இல்லை உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரம்யா ரொம்ப கொடூரமாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு ரம்யாவோட அப்பா ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி, எனக்கு வந்து உங்கள் நம்பரை வந்து ரியா கொடுத்தா, இது மாதிரி கார்த்தி வந்து உங்கள் குழந்தனாம்ல அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி முன்னாடி மாதிரி இல்லை, கார்த்தி ரொம்பவே மாறிட்டான், ஏன்னா அவன் புதுசாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா அந்த பொண்ணு கூட நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு யாருன்னு தெரியல அப்படின்னு ஐஸ்வர்யா பேச, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அது நான் தான் அப்படின்னு.